சேலத்தில் நியூ7 தமிழ் மற்றும் ஏவிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இணைந்து நடத்தும் வெற்றி கொடிக்கட்டு தேர்வை கொண்டாடுவோம் என்ற தலைப்பில் உயர்கல்வி மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நிகழ்வில் 1000க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்று பயனடைந்தனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ஒரு காலேஜை தேர்ந்தெடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாமை நல்லபடியாக கிளியர் பண்ணணும். நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ணும் அப்படின்னா இந்த ஒரே மாதம் தான் நடுவில் இருக்குது, ஃபெப்ரவரி மந்த் இருக்குது, அவ்வளோதான். இந்த ஒரே மந்தில் நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் வீட்டில் இப்போ உங்கள்கிட்ட எத்தனை பாடம் இருக்குது, இப்போ எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, 6 சப்ஜெக்ட் இருக்குது, சரிங்களா? ஸோ 6 சப்ஜெக்ட்லேயும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 5 யூனிட் இருக்கும். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு A4 ஷீட் வச்சுக்கோங்க. அதில் முக்கியமான விஷயத்தை எடுத்து எழுதிக்கிறீங்க. முக்கியமான ஃபார்முலாவாக இருக்கலாம், ஒரு இதாக இருக்கலாம், அது எங்கே தோணுது அந்த இடத்துல ஒட்டி வச்சுக்கலாம். ஒவ்வொரு தரம் பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள். எக்ஸாம்ஸை நல்லபடியாக கிளியர் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. பிளான் யுவர் ஒர்க், ஒர்க் யுவர் பிளான் அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல பிளான் போடு, அப்புறம் அந்த பிளானை செயல்படுத்து. நிறைய பேர் பிளான் போடுறதோடு நிறுத்திக்குவோம், செயல்படுத்த மாட்டோம். சிலர் பிளானே போடுறது கிடையாது. அதெல்லாம் நமக்கு எதுக்கு? ரைட்டா? ஸோ இப்போ இருக்கிற 40 டேஸில் கவனி, 40 டேஸ் 40 நாள் இருக்கு. சப்ஜெக்ட் 6 சப்ஜெக்ட் இருக்கு. நடுவில் ப்ராக்டிகல்ஸ் இருக்கா? ப்ராக்டிகல்ஸ் எப்போ வருது? 9th அது வேறு நடுவில் இருக்குது. அப்புறம் மாடல் எக்ஸாம் வச்சுருக்காங்களா? இன்னும் இருக்காது, அதுவும் நடுவில் இருக்குது. இதுக்கு நடுவில் நம்ம படிக்கணும், ரைட்டா? இதுக்கு நடுவில் நம்ம படிக்கணும். ஸோ இந்த டைம் லைன் உனக்கு தெரியும். இதுலேருந்து இவ்வளோ நாள் இருக்குது. நம்ம சப்ஜெக்ட் 6 சப்ஜெக்ட் இருக்குது. இத்தனை எந்த சப்ஜெக்டில் நம்ம ஸ்ட்ராங்கு, எந்த சப்ஜெக்டில் நம்ம வீக்கு, தயவு செய்து உட்காந்து ஒரு பிளான் பண்ணி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் எல்லா சப்ஜெக்ட்டுகள் இல்லைனாலும் முக்கியமான ஒரு 3 சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட். அப்பா அம்மாக்கு அடுத்தபடியா நம்ம மேல உண்மையான அக்கறை இருக்கிறவங்க நம்ம டீச்சர்ஸ் தான். அப்போ நம்ம டீச்சர்ஸ்க்கு நம்ம ஒபே பண்ணணும். இது 2 வேலையை நீ உருப்படியா நீ ஆரம்பத்துல இருந்து கரெக்டா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எக்ஸாம் பத்தி நீ பயப்படவே வேண்டியதில்லை. ஏன்னா இவங்க 2 பேரும் உனக்கு தேவையான அறிவு அவ்வளோத்தையும் கொடுத்துருக்காங்க. நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் நார்மலா ஆர்டினரி டீச்சர்ஸ் எல்லாம் கிடையாது. எல்லாருமே வெல் எக்யூப்டு. எங்க ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பீரியடு உனக்கு கூட, எனக்கு இந்த பீரியடு கூட, டீச்சர்ஸ்க்கு தான் சண்டை வரும். என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்னா கொஞ்சம் ஒரு ½ an hour கிடைச்சா கூட அந்த பிள்ளைங்களை நம்ம படிக்க வைக்க முடியுமா, அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம ஏதாவது கற்றுத்தர முடியுமான்னு அவ்வளோ ஆர்கியூ பண்ணி ஒரு லீவ் போடாம எக்ஸாம் டைம்ல அவங்களுக்கு நம்ம சொல்லி தரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட டீச்சர்ஸ் போராடிட்டு இருக்காங்க. அப்போ அதே போல வீட்டில் உனக்கு தேவையானது எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுத்து அனுப்பிடுறாங்க. அப்போ இந்த 2 பேருக்கும் நீ கட்டாயம் நீ என்ன செய்யணும்? ஒபே பண்ணணும். ஒபே பண்ணினாலே உனக்கு 100%ல சக்சஸ் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்றது அர்த்தம். இந்த உலகத்தில் வாய்ப்பெல்லாம் இருக்கு சார். எனக்கு தெரிய மாட்டேங்குது என்ன படிக்கிறது அப்படின்னு. எனக்கு யாராவது ஒரு 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் பையனா அங்கிள் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நான் நம்பவே மாட்டேன். இன்ட்ரெஸ்ட் வாய்ப்பில் வச்சுட்டு என்ன பண்ண முடியும் சொல்ல? இன்னைக்கு இருக்கிற மாதிரியா 4 வருஷம் கழிச்சு இருக்க போது மிகப்பெரிய வாய்ப்புகள் செமிகண்டக்டர். அது படிக்கிறதுக்காக தான் நான் தைவான் போயிருந்தேன். எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஆள் இல்லைங்கிறாங்க. லட்சக்கணக்கில் சம்பளத்துக்கு ரெடியாக கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் நாம நம்மளுக்கு கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் இல்லையே.
சும்மா ஒரு டிகிரி படிச்சுட்டு யார் சார் வேலை கொடுப்பாங்க? ஒரு நிமிஷம் நினைச்சு பாரு, நான் இவர்கிட்ட நான் வேலைக்கு போறேன் 50,000 ரூபாய் எதிர்பார்க்கறேன்னா என்னை வச்சு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சா தான் எனக்கு 50,000 கொடுப்பாரு. இது நீ புரிஞ்சுக்க போ. ஃபர்ஸ்ட் வாய்ப்புலாம் இருக்கு. ஏழையா பிறக்கிறதும் தப்பு இல்லை சார், ஏழையா செத்தா உன்னுடைய தப்பு சார். அது புரிஞ்சுக்கோ. அது வாய்ப்பெல்லாம் இருக்கு, நம்ம பண்றது கிடையாது. இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். நீ 2026 ஒரு படிப்புல உள்ள நுழையும் இருக்கிற சந்தர்ப்பம், சூழ்நிலை, வேலை வாய்ப்பு, தொழில்நுட்பம் நீ 2030 வெளியே வரும்போது டோட்டலா மாறி இருக்கும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி கிடையாது. அப்போ நீ 2030 வெளியே வரும்போது என்ன மாதிரி படிப்பு, என்ன மாதிரி திறமைகள் இருந்தால் உனக்கு வேலை கிடைக்கும். வேலை வாய்ப்பெல்லாம் இருக்கு சார். நான் சும்மா சொல்றது வேலை இல்லா திண்டாட்டம். நான் சொல்றேன் எவ்வளவு வாய்ப்பு தெரியுமா இருக்கு. வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சேன், வெறும் இசி படிச்சேன், வெறும் பிகாம் படிச்சேன், 10,000 பேர் இருக்கான். சிலபஸை தாண்டி எவ்வளவு திறமையை வளர்த்துக்கிறேன், எவ்வளவு திறன்களை வளர்த்துக்கிறேன், அது பொறுத்த உன்னுடைய வேலை வாய்ப்பும் சம்பளமும் நிர்ணயிக்கப்படும். மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. மாணவர்கள் எதிர்காலத்தில் என்ன பண்ணலாம், ஏது என்னன்னு கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்திருக்கும். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கும்போது ஒரு லிமிட்டடான ஒரு கோர்சஸ் பற்றி மட்டும்தான் அவங்களுக்கு அவேர்னஸ் இருந்தது. ஏன்னா நாங்கள் படித்த காலத்தில் இருந்தோ இப்போ கரண்ட்டில் இருக்க காலத்தில் இருந்தோ இந்த ஸ்கீமில் கொண்டு வரும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இருக்கா, இதெல்லாம் நம்ம ஈஸியாக பண்ண முடியுமா, ஏன்னா ஸ்காலர்ஷிப் அப்படின்றதே பெரிய விஷயமா இருந்தது. நம்ம லோன் அப்ளை பண்ணி கூட படிக்கலாம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் தெரியுது. குழப்பமாக தான் வந்திருந்தோம், எப்படி அடுத்து என்ன கோர்ஸ் எடுக்கலாம்னு தெரியல. சார்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்கள் ஊர்லலாம் அப்படி வசதி இல்லை, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கொஞ்சம் சார் சொன்னது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சார் சொன்னதெல்லாம் எங்களுக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. எங்கள் வாழ்க்கைக்கு இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக இருக்கும். நாங்கள் எப்படிலாம் எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணலாம், அதில் எப்படி நம்ம எழுதலான்லாம் கற்றுக்கிட்டோம். அப்புறம் இவ்வளோ கோர்ஸ் 12th முடிச்சுட்டு எவ்வளோ கோர்ஸ் இருக்குது, அந்த கோர்ஸ்லாம் நம்ம எந்த கோர்ஸ் எடுத்து எழுதலாம், எந்த கோர்ஸ் எடுத்தால் நம்மளோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நிறையா சொல்லியிருக்காங்க, டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் எப்படி எழுதுறதுக்கு, ப்ரிப்பேர் எப்படி பண்ணுறது, ஈஸி டிப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்களுக்கு மைண்ட் கிளியராக இருக்குது. இப்போ ஹையர் எஜுகேஷன் பற்றி ஒரு பெரிய முடிவு எங்களுக்கு கிடைச்சிருக்கு எடுக்கிறதுக்கு. நியூஸ் 7 தொலைக்காட்சிக்கு ரொம்ப நன்றி. ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ். நான் இங்கே ஃபுல்லாக தெளிவாயிட்டேன், எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம், எல்லாத்துமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ. இங்கே கூட்டிகிட்டு வந்தது எங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸ்கூல் பற்றி நிறைய எக்ஸாமில் பார்ட்டிசிபேட் எப்படி பண்ணணும், எப்படி எக்ஸாம்லாம் நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னு நிறையா சொல்லி கொடுத்தாங்க. அடுத்து காலேஜ் போனோன்னா எப்படி இருக்கணும், ஒரு பயம் இருந்துச்சு காலேஜ் போனால் எப்படி இருக்கும்னு. இங்கே கூட்டிகிட்டு நிறையா கிளாஸ் ரூமில் காமிச்சாங்க, காலேஜ் எப்படி இருக்கும் எல்லாமே காமிச்சாங்க. எங்களுக்கு நிறையா தெரிஞ்சிச்சு, நிறையா சொல்லி கொடுத்தாங்க. அவங்களே கூட்டிகிட்டு பஸ்ஸில் கூட்டிட்டு போய் விட்டாங்க, சாப்பாடு போட்டாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கூல்லேருந்து காலேஜ் கூட்டிகிட்டு வந்து தெரியுதுன்னா எல்லாம் சுற்றி பார்த்துட்டு எல்லாம் எப்படி இருக்குது, அடுத்தடுத்து கோர்ஸ் என்னென்ன சேரலாம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே ஜேபி சார் பேசுனது, அங்கே கரஸ்பாண்டன்ட் பேசுனது எல்லாமே நல்ல மீனிங்ஃபுல்லாகவும், கொஞ்சம் சேரத்துக்கு எப்படி எப்படின்னு இருக்கணும், எமோஷன் எல்லாமே வந்துச்சு. என்னென்ன பற்றி எப்படி கோர்ஸ் இருக்கும், எப்படி சேரலாம், எப்படிலாம் எல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய மீனிங்ஃபுல்லாக நல்லா சொன்னாங்க. குறிப்பிட்ட குரூப்ஸை மட்டும் எடுக்கிறதுனால நிறைய பேர் அதில் இருக்காங்க. அதையும் மீறி நிறைய கோர்சஸ் இருக்குது, அதில் படிக்கலாம்னு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது, நிறைய கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணார். என்ன குரூப் எடுத்தால் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் நிறைய விஷயம் நோட் பண்ணப்போ அப்போ ஜேபி சார் சொன்னது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அவர் எனக்கு தெரியாத நிறைய கோர்ஸ் பற்றிலாம் சொன்னார், அதுவும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போ இந்த டைமில் இருக்கிற நெட்டு, இன்டர்நெட்டு, அப்புறம் ஏஐ, சோசியல் மீடியா, இது எல்லாமே எல்லாமே லிமிட்டாக வச்சுக்கணும்னு கரெக்டாக சொன்னார். ஜெமினி, ஏஐ பற்றிலாம் நிறைய தெளிவு சொன்னார். ஜேபி சார் சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அங்கே நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தரும் பேசுறது எங்களுக்கு அடுத்தடுத்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த நியூஸ் 7 தமிழ் சேனலுக்கு நன்றி. எதுவுமே ஒரு ஐடியா இல்லாமல் தான் வந்தேன். இங்கே வரவும் ஜேபி சார் ஒவ்வொரு ஐடியாவாக சொன்னார். அந்த ஐடியாவை நான் ப்ராப்பராக பண்ணி நான் ஒரு பெரிய ஆள் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த நியூஸ் 7 தமிழ் சேனலுக்கு நன்றி.